அமுதா செந்தில் செல்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அன்னலட்சுமி வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அமுதாவோட புத்திசாலித்தனமான வாதாடுற தலைமையினால. ஏன்னா 2 பேரும் வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அன்னலட்சுமியும் ஒரு பக்கம் அமுதாவும். அன்னலட்சுமி கோர்ட் கேஸ்லாம் முடிச்சு வெளில வந்ததுனால பொங்கல் பானையை வச்சு சந்தோஷமாக சாமி கும்பிட்றேன்னு சொன்னனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பழனி ஆளுங்க வந்து ரொம்ப கடுப்பாய் அண்ணனையே வந்து உள்ளே வச்சுட்டாளா இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு 4-5 பேர் வந்து கட்டையை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து அமுதா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறனே தெரிலன்னு சொல்லி வயல்வெளி நோக்கி வந்து ஓடும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் மாதம் வந்து வந்துகிட்டு இருக்கு. அமுதாவால் சமாளிக்க முடியல. சுற்றி வந்து கட்டையை எடுத்து அடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து மாசா ஜீப்பை வந்து நிப்பாட்டி ஒரு காலை வச்சு டோரை வந்து திறந்து கண்ணாடியை வந்து இறக்கி விட்டு குறி வச்சு டப்பு டப்புங்கிறாங்க. அவங்க கையில் கொண்டு வந்த பொருள் வேறு யாரும் இல்லை, நம்ம அமுதா தான் வந்து டூயல் ஆக்ஷனில் வந்து கலக்கியிருக்காங்க. ஐபிஎஸ் அதிகாரியாக வராங்க. அவங்க பேர் பவானிங்கிற மாதிரி சின்னதாக வந்து இன்ட்ரோ மாதம் வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அமுதா வந்து சேவ் பண்ணிடுறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம அமுதாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே அதிர்ச்சியாக 2 பேரும் வந்து கூலிங் கிளாஸை வந்து கலட்டிட்டு அப்படியே நின்று பார்க்குறாங்க. ஏய் என்னை பார்த்தா உன்னை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம் மேடம். யார் இவங்க, இவங்களால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம பவானி இல்லை மேடம், நடந்த விஷயத்தில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓ இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடந்துச்சா, நானும் வந்து உன்னோட கோர்ட் கேஸ்லாம் வந்து வாதாடி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேப்பரில் படித்து பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து நீ உங்கள் அத்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தனி நம்பராக நின்று போராடி இருக்க பார்த்தியா, ரொம்ப சூப்பர் தான். 10th படித்தவ என்ன தான் நீ செய்ய முடியும்னு நினச்சி எல்லோரும் யோசிச்சப்ப உங்கள் அத்தையை வெளியில் கொண்டு வந்ததெல்லாம் வேறு லெவல்மா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம பவானி இது யாருமா பிரச்சனை, உனக்கு என்ன அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா, இப்போ தான் பழனியை தூக்கி உள்ளே வச்சாச்சே, அப்படி இருக்க சூழ்நிலை உனக்கு என்ன திடீர்னு இவங்களால பிரச்சனை வரப்போகுது, என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் எனக்கும் தெரியல மேடம், இது என்ன பிரச்சனைன்னு தெரில. பழனிக்கு சம்மந்தப்பட்டவங்களா இல்லை என்னை பிடிக்காம புது எதிரிங்க வந்திருக்காங்களா ஒன்றும் புரியல. இப்போ வேறு எதில் எலெக்ஷனில் எதுவும் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வேறு இடத்துல எதுவும் பிரச்சனை வரலாமே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளித்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா, சரிம்மா நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வரணும், என்னை காப்பாற்றிருக்கீங்களே. என்ன வந்தோடனே வந்து விருந்தா? மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன போலயே இருக்கிறத எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால் ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிம்மா நீ சொல்லிட்டல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் அன்னலட்சுமி வந்து ரொம்ப பட்டமாக இருக்காங்க. செந்திலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என் மருமகளை வந்து 4-5 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கடா, நீ தான் சேவ் பண்ணி காப்பாற்றணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, எந்த இடத்துலமா அதெல்லாம் நடந்துச்சு, இப்போ தான்டா கோயில் நடந்துகிட்டு இருக்கு பாடுறா, வயல்வெளி கிட்ட ஓடின மாதிரி ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு வந்து தர்றாங்க. நம்ம அம்மா பவானி வந்து வேலை இருக்குன்னு சொன்னால நான் அப்புறமேட்டு வரேங்கிறாங்க. என்ன ஆச்சு, சாயங்காலம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்போகிறாங்க, என்ன வந்து சேவ் பண்ணவங்க மிகப்பெரிய அதிகாரி. அப்படியாம்மா, சரி ரொம்ப சந்தோஷம், ஏன் மருமகளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா என்னன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. இது புதுசாக வந்த முளைச்ச அந்த வில்லன் தானே செஞ்சதுங்கிற மாதிரி மாணிக்கமும் அந்த இடத்துல செந்தில் கடுப்பு வராங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு சமாளிக்க தான் பவானின்னு ஒருத்தவங்க வந்து உதவி செய்ய வந்துட்டாங்களே. ஓ அப்போனா வந்து வந்தவங்க ஃபீமேலா, சரி என்ன ஏதுன்னு சாயங்காலம் பார்த்தா தெரிய போகுதுன்னு சொல்லி சின்னதாக ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி